ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடக்குது வாங்க பார்க்கலாம். விஜயா மலேசியாவுக்கு டிக்கெட் போட சொல்கிறாங்க. அதுக்கு மனோஜ் சரிம்மா சின்ன டிக்கெட் போடுறேன்னு சொல்கிறாங்க. ரோஹிணிக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, ரொம்பவே பதட்டமாக இருக்குது. அச்சோ அவங்க அப்பா இல்லையே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, அத்திக்கிட்ட நான் எப்படி சொல்கிறது, அத்திக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு தெரியலன்னு சொல்லி ரொம்பவே பயப்படுறாங்க. மனோஜ் இருந்துட்டு எதுக்குமா மலேசியாவுக்கு போகணும் இப்போ அர்ஜென்ட்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால் விஜயா வந்துட்டு இல்லை, நான் பூ கட்டுறவளுக்கு நான் கடங்காரே இருக்குன்னு எனக்கு அவசியம் இல்லை, அதனால் அவள் காசை நம்ம கொடுத்துடலாம், அதனால் நம்ம மலேசியாவுக்கு போகலாம், மலேசியாவுக்கு உடனே டிக்கெட் போடு, எனக்கு அவள் காசு கொடுத்தே ஆகணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் ரோஹிணிக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. ரோஹிணி ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. அதனால் ஆண்டி நம்ம மலேசியாவுக்கு போனாலும் வேஸ்ட்டு தான் ஆண்டி, அப்பா வந்துட்டு ஜெயிலில் இருக்கிறாங்க, அப்பாவில் இப்போ வெளியில் வர முடியாது, நம்ம அங்கே போய் எங்கே இருக்கணும் ஆண்டி. அதுக்கு விஜய் இருந்துட்டு பரவாயில்ல, நம்ம ஒரு வக்கீல் வச்சு அங்கே பேசி உங்கள் அப்பாவை வெளியே கொண்டுட்டு வரலாம், நான் அவரை பார்த்து நான் பேசியே ஆகணும், ஃபஸ்ட்டு அவள் காசு பூ கட்டுறவ காசை நான் ஃபஸ்ட்டு கொடுத்தே ஆகணும், அவகிட்ட அவமான அசிங்கெல்லாம் என்னால் பட்டுட்டு இருக்க முடியாது, அதனால் நம்ம தந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரோஹிணி ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க, ரொம்பவே பயப்படுறாங்க. 90 என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால் விஜயை வந்துட்டு பார்த்துட்டு என்ன ரோஹிணி யோசிச்சுட்டு இருக்கா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதனால் ரோஹிணி வந்துட்டு இல்லை அத்தை, அங்கே போய் நம்ம போகிறதே வேஸ்ட் அத்தை, அங்கே போய் ஒரு பிரயோஜனமாக இல்லாத அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஏன் பரவாயில்ல, நம்ம போகலாங்க, உங்கள் அப்பா கிட்ட போனால் காசு வாங்கி கொடுத்துடலாம் அவகிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் ரோஹிணி வந்துட்டு இல்லத்த வேண்டாம், நான் இங்கே உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன் அத்தை, உங்களுக்கு காசு தானே வேணும், உங்களுக்கு நான் இங்கே ரெடி பண்ணி தரேன் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. விஜயா இருந்துட்டு நீ எப்படி ரோஹிணி அவ்வளோ பணத்தை நீ ரெடி பண்ணி தருவ அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அதனால் ரோஹிணி இல்லை அத்தை, நான் பரவாயில்ல, நான் உங்களுக்கோசரம் நான் ரெடி பண்ணி தரேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் விஜயா சரி ஆச்சு, நீ எப்படியோ ஒன்று எனக்கு பணத்தை ரெடி பண்ணி தந்துடு, நான் அவகிட்ட தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.